வணக்கம். வெல்கம் டூ விஜன் பதிவுகள். இன்னைக்கு நம்ம என்ன கடையில இருக்கிறோம்னா, ஒரு பனானா லீஃப் கடையில தாங்க இருக்கோம். இது புதுசா தொறந்துருக்காங்க. சிரிக்கும்பாங்கல்ல. எம்கேஎஸ் பனானா லீஃப் ஸ்பைஸ் கிச்சன்ல தான் இருக்கோம். இது வந்து புதுசா வந்து இவங்க இப்ப ரீசனா தான் தொறந்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்மள சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க. அதனால இந்த வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாங்க கடைக்குள்ள போலாம். ஆக்சுவலி இந்த கடையில நான் பார்த்த வரைக்கும் நான் நெறைய கடைக்கு போயிருக்கேன். இதான் மொத வாட்டி வந்து ரெஸ்டாரண்ட் உணவகம் போட்டிருக்காங்க தமிழ்ல. விச் இஸ் வெரி குட். ஸோ இந்த மாரி விஷயத்த வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். இது என்னக்கா? இது என்னது? சாரி? புரியல எனக்கு. என்னது? சிக்கனா? ஓகே. ஓ! ஐயாம் கோரி. இங்க வந்து ஒரு அக்கா வந்து சிக்கன் பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தமிழ் புரியலன்னு நெனைக்கிறேன். ஸோ கடைக்குள்ள வந்தா ஒரு அழகான ஆர்ட் வந்து இருக்கு இந்த கடையில. அந்த மயிலாட்டு எவ்வளோ அழகா இருக்காங்க நீங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? ஸோ இப்போ வந்து அந்த கடை ஓனர்ட்ட வந்து அவங்க என்னென்ன சாப்பாடு வச்சிருக்காங்க இங்க, அத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இது ஃபுல்லாக வெஜிடேரியனு. ஈவன் நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணுறது லைக் ஆயில் கூட வந்து ஃபுல்லாக வெஜ்ஜி தான் வைக்கிறோம். டெய்லி வந்து ஒரு 12லேருந்து 15 ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகே. வெஜிடேரியன் நம்ம ஃபுல்லாக வெஜிடேரியன் மட்டும். ஓகே. ஓகேங்களா? ஃப்ரைஸ் வந்து பொடலங்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், காலிஃப்ளவர் பொரியல் இதெல்லாமே டெய்லி இருக்கிற ஐட்டம்ஸ் இருக்கும் இதில். அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் மட்டன் கம்பல்சரி. சிக்கன் மட்டன் இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் ப்ரான் சம்பால்ஸ் இருக்கும். நம்மளோட சிக்னேச்சர் சம்பல் சிக்கன் சம்பல். ஓகே. ஓகே. சிக்கன் சம்பல் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தான் நம்மளோட பக்கெட் நஸ்லமா. ஓகே. ஓகே, பக்கெட் நஸ்லமா எங்கள் கடை இருக்குது. அதனால கண்டிப்பாக சிக்கன் சம்பல் இருக்கும். யூ ஷுட் ட்ரை. தென் அப்புறம் வந்து டுடே சாட்டர்டே அதனால கிராப் இருக்குது. கிராப் பிரியாணி இருக்குது இன்னைக்கு. அப்புறம் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி ப்ரொமோஷன் போட்டிருக்காங்க. 10 வெள்ளி மட்டும்தான். தென் ஃபிஷ் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. ஆக்சுவலி நான் நினைச்சேன் இது வந்து நார்மல் நாற்காலி தானே. ஆனா வந்து குஷன் உள்ள நாற்காலி. ஏன்னா பார்க்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டீல் நாற்காலி மாரி தான் இருந்துச்சு. ஆனா இது வந்து குஷன் உள்ள நாற்காலி. இந்த கடை வந்து இப்பதான் வந்து 1 மாசம் கூட ஆகல. புதுசா தொறந்துருக்காங்க. ஆக்சுவலி என்ட்ட கான்டாக்ட் பண்ணும்போது இவங்க சொன்னாங்க, ரிவ்யூ கேட்கும்போது வந்து, "நீங்க உங்க ஹானஸ்ட் ரிவ்யூ குடுங்க." ஓகேன்னு. ஏன்னா ரொம்ப கடைக்காரங்க வந்து இந்த ஹானஸ்ட் ரிவ்யூலாம் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. பட் இங்க வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ குடுங்கன்னு சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா படுது. ஸோ நம்ம வந்து TikTokக்காக வீடியோ எடுக்கிறனால வந்து நான் TikTok இது எடுத்து வந்திருக்கேன். ஸோ இதுல வீடியோ எடுத்தா ஆக்சுவலி வந்து ரொம்ப நல்லா குவாலிட்டி கிடைக்கும். அதான் நான் இது எடுத்து வந்திருக்கேன். நார்மல் ஃபோன்ல யூஸ் பண்றத விட இந்த ஒஸ்மோ ஹேனியா இருக்குல்ல, இது ரொம்ப நல்லா இருக்கும். யூடியூப்ல எனக்கு இது ஈஸியா வராது. ஸோ அதான் TikTokல மட்டும்தான் வியூஸ் இப்போதைக்கு வருதுலாம். ஹோப்ஃபுல்லி ஒன் டே ஒன் ஃபைன் டே யூடியூப்லயும் நம்ம ஏதாச்சும் பண்ணா நல்லா இருக்கும். ஆக்சுவலி இவ்வளோ சாப்பாடு வச்சிருக்காங்க. எனக்கு எத சாப்பிடணும்னே தெரியல. ஆ நான் இவ்வளோ சாப்பிடுற ஆளே இல்ல ஆக்சுவலி. நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அது சாப்பிட்டுருவோம். ஓகேயா? அதுல நம்ம ட்ரை பண்ண போறது வந்து கோழி தான். கோழி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்துருச்சு. ஓகே. இவங்களோட கோழி ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது? இந்த சம்பல் கோழி வந்து இப்போ சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது வந்து ஊடான்னு நினைக்கிறேன். ஊடா பாருங்க எவ்வளவு பெரிய ஊடான்னு. கோழி கறின்னு நினைக்கிறேன். சாப்பிடாம இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்களையும் சாப்பிட ஒரு ஆளே இல்லை. இந்த வாழையில போட்டு சாப்பிடுறது வந்து நம்ம மட்டும் பண்ணல, ரொம்ப கண்ட்ரீஸ்ல வந்து பண்றாங்க. ஈவன் நம்ம நாட்டுல கூட மலேசியால கூட வாழையில தான் நிறைய சாப்பாடு செய்வாங்க. நீங்க தாய்லாந்து பக்கம் போனீங்கன்னா, தாய்லாண்டோ இல்லை இந்தோனேஷியாலாம் போனீங்கன்னா அவங்களே கிளைம் பண்ணிக்குவாங்க. நாங்க தான் வந்து இந்த வாழை இலையில வச்சு சாப்பிடுறது வந்து கண்டுபிடிச்சோம் இந்த மாதிரி.
ஆக்சுவலி நான் இன்ட்ரோவர்ட் கேரக்டர்னால வீடியோ பண்ணும்போது ரொம்ப பேச மாட்டேன். பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஈர்ப்பான் இல்ல மத்த வ்ளாக்ஸ் பண்ணோம்னா எப்படி வீடியோல பேசியிருக்காங்கன்னு எனக்கே தெரியல. கேசரி கூட வச்சிருக்கேன். நான் நோட்டீஸ் பண்ணி அப்பதான் பாவக்காய் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது. மலேசியா வந்து இனிப்பு டைப் டேஸ்ட் வந்து 2வது இடத்துல இருந்தாங்க. அதனால ரொம்ப இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா இந்த பாவக்காய் ஜூஸ் இல்ல இந்த பொரிச்ச பாவக்காய்லாம் சாப்பிடுங்க. கேசரி கூட வச்சிருக்காங்க. எனக்கு அதோட ஃபேவரட். உங்க சாம்பார் நல்லா திக்கா இருக்குங்க. எனக்கு வந்து திக்கான சாப்பாடு சாம்பார் பிடிக்கும். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அது என்னன்னா சாப்பிட்ட உடனே இல்ல சாப்பிடும்போது எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு தனிப்பட்ட நோயா எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு தேவைப்படாதெல்லாம் நான் வந்து எடுக்கல. ஏன்னா என்னதான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண வந்துட்டாலும் நம்ம எது சாப்பிட முடியுமோ இல்ல எது நமக்கு வேணுமோ அது மட்டும் வைக்கிறது தான் நல்லது நான் நினைப்பேன். ஸோ போதும் நினைக்கிறேன். இதெல்லாம் சாப்பிட முடியும் கூட இருக்கு சோறு என்ன நம்ம வந்து கேசரி சாப்பிட்டோம். கேசரி உண்மையாக நல்லா இருக்கு. நம்ம வந்து இங்க சாப்பிட்றதுல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு லைட்டா தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எனக்கு வந்து எப்போதும் சோறு சாப்பிட்ட உடனே வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இதை மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகே. கொஞ்ச நேரத்துல வந்து டிக்டாக் போடுற வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு பயந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் அந்த வீடியோ ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் புதுசாக செய்ய போகிறோம். என்னன்னா வந்து நான் 50 வெள்ளி விட்ரோ பண்ணி இது என் சொந்த காசுல வந்து விட்ரோ பண்ணிட்டு இந்த பேங்க் கடையில் வைக்க போகிறேன். ஸோ ஹூஹேவர் லக்கி இன்னா சீக்கிரமா வந்தாங்கன்னா அந்த வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மேஜர் நம்பர் நான் சொல்ல மாட்டேன். ஸோ வந்து பார்ப்போம். ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னன்னா வந்து கொஞ்சம் அந்த வீடியோ நம்ம போட்டோம்னா வந்து அதுக்கு ஒரு ஊப் மாதிரி கிடைக்கும். ஏன்னா காசு மேபி சில பேர் வந்து இன்னும் அந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து நான் இது பண்ண போகிறேன். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேன். நான் அந்த கடைக்காரர் முதல்ல கேட்டுக்கணும் அது பெர்மிஷன். ஸோ நான் வந்து சாப்பிட்டேன். இப்போ இந்த வீடியோ முடிய போது இன்னைக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து போயிட்டு அடுத்த வீடியோ ஆமாம் சாப்பிட்றதுக்கு சொல்லலையே. சாப்பாடு வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு. இவங்க சாம்பார் கறி இந்த கோழிக்கறி உண்மையாக நல்லா இருந்துச்சு. இவங்க சம்பல் கோழி உண்மையாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஊடா கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இவங்க வைக்கிற இந்த சிக்கனாக இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அப்புறம் வந்து அந்த பாவக்காய் பொரியல் தான் நினைக்கிறேன் பேரு. அது வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆனா என்ன என்னால ரொம்ப சாப்பிட முடியலங்க. இது வந்து பஸ்மதி ரைஸ்ன்னு நினைக்கிறேன். பஸ்மதி ரைஸ் தான். ஸோ என்னால ரொம்ப சாப்பிட முடியல. பாதி நேரம் வச்சுட்டேன். ஸோ சாப்பிட்டு உங்க அடுத்த வீடியோ சொல்லிக்கிறேன். பாருங்க.